மரித்தவர்கள் மீண்டும் எழும்ப முடியுமா? இந்தோ வேதம் சொல்லுகிறது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து இயேசுவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து இயேசு மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். மனிதனால் மரணம் உண்டானபடியினால் மனிதனால் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் மரணம் சந்தித்தாலும் நீர் வரும்போது எங்களை உயிர்ப்பிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா ஆண்டவரே, நீர் கர்த்தாவே மரித்தீர், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, மூன்றாம் நாளில் மரணத்தை ஜெயித்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, அவ்விதமாக நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆண்டவரே, இந்த மரணத்துக்கு பின்பதாக உமக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் நீர் அவர்களை உயிர்ப்பிக்க சித்தமுள்ளவரும் ஆயத்தமுள்ளவரும் ஆண்டவர் வல்லமை புரிந்தவராய் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.